இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் 7th எபிசோட தான் பார்க்க போறோம். எனிவேஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வீடியோட ஸ்டார்டிங்ல அதை சொல்ல வேணாம் தான் நினைச்சேன், பட் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால நான் சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எபிசோட ஆரம்பத்தில் ககாமி ஒரு பாயிண்ட் அடிச்சுட்டு குழந்தைகளை லேசா நினைக்காதன்னு சொல்லும்போது எப்படி அவனுங்க பாயிண்ட் அடிச்சாங்கன்னு ஷீக்கி கொஞ்சம் ஷாக்ல இருக்க, யூசுகே பால் எடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதன்னு சொல்லி பாசப்படும் போது அந்த பால குரோகோ அசால்ட்டா ஸ்டீல் பண்ணி ஒரு பவுன்ஸ் போட்டு விட அதையுமே கேட்ச் பிடிச்சி ககாமி அங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறானா. ஆடியன்ஸ்ல அதே இப்பதான் ஒரு பாயிண்ட் அடிச்சானுங்க, திருப்பி ஒரு பாயிண்ட் அடிக்கிறானுங்க. உண்மையாலுமே பிரிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் நடக்குதா என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம யூகா பரவாயில்லையே, குரோகோ இந்த அளவுக்கு ஆடும் அப்படின்னு எனக்கு தெரியலையே. ஒருவேளை அந்த வளர்ந்தவன் இவனை குழந்தைன்னு சொன்னாங்காட்டி கடுப்பாயிட்டானோ. ககாமியும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவன் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் கூட ஆடாமலேயே அவங்க வீக்கா இருப்பாங்களா அப்படின்னு ஏளனமா பார்த்தேன். அது அவனோட தப்புன்னு நினைக்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் அவுட் கிடைக்குது. நம்ம கோச் ரீகோ குரோகோக்கு பெருசா ஸ்டாமினா கிடையாது, சோ அதனால கொஞ்ச நேரம் அவனை சப்ஸ்டியூட்டா வைக்கலாம் அப்படின்னு ஆப்போசிட் டீம்ல அந்த சீக்கி அப்படிங்கிற அந்த வளர்ந்தவனை தவிர பெருசா எந்த ஒரு பிளேயரும் டேஞ்சரா இருக்கிற மாதிரி தெரியல. ககாமி அவனை பாத்துக்குவான், சோ அதனால மத்தவங்க பாயிண்ட் எடுத்தா போதுன்னு சொல்லி மறுபடியும் மேட்ச்ல இறக்கி விட. ஆனா இந்த தடவை அந்த சீக்கி பார்த்தா ககாமி பிளாக் பண்ணும்போது கொஞ்சம் உயரமா குதிச்சு எப்படியோ பாயிண்ட் எடுக்கிறானா. ரைட்டரா தனத்தானே அவன் புஷ் பண்றான் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்து யூகா ஒரு பால பாயிண்ட்டுக்காக போடுறான். பட் அது வெளியே வந்து விழுக ஷீக்கி ககாமியை பிளாக் பண்ண நிக்கிறான். பட் அப்பயும் அவனை தாண்டி அந்த ஒரு பால் எடுத்து ஒரு ரீபவுண்டுக்கு திருப்பி ஒரு பாயிண்ட் எடுக்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷீக்கிக்கு பால் கிடைக்குது. அவன் பாயிண்ட் எடுக்கலான்னு போகும்போது பார்த்தா அவன் அளவுக்கு நம்ம ககாமி குதிக்கிறானா. அவனால நம்பவே முடியல, ஒரு ஃப்ளூக்கு தான் அப்படின்னு பார்த்தா திருப்பியோடவும் ககாமி அதே மாதிரி அவன் அளவுக்கு குதிச்சு அவனை பாயிண்ட் எடுக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம ஹீரோஸும் பரவாயில்லையே, உண்மையாலுமே அந்த ககாமி பயங்கரமா அந்த சீக்கிய செக்ல வைக்கிறான். சோ நம்ம பிராக்டிஸ் பண்ணது வேஸ்டா போகலையேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இதை கவனிச்சிருந்த குரோகோ இருக்கிறான்ல, அவன்கிட்ட தான் ரியோட்டா ஏற்கனவே சொல்லியிருப்பான்ல, சூன் ஆஃப்டர் ககாமி அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரா மாறுவான். ஆனா அப்படி மாறிட்டான் அப்படின்னாலும் உங்க டீம்லயே அவன் இருப்பான் அப்படின்னு நீ நம்புறையான்னு அதெல்லாம் ஒரு மாதிரி மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆக, அப்ப சடனா அந்த யூசுகேங்கிறவன் ஒரு 3 பாயிண்ட் ஷூட்டர் எடுப்பானா. நம்ம ஹீரோஸ் தான் லீட்ல இருக்கிறாங்க, ஒரு 9 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். ரைட், இப்படியே போச்சுன்னா அவங்க சீக்கிரம் பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு கோச் நம்ம குரோகோவை களத்துல இறக்கி விட உள்ள போனவன் அசால்ட்டா இருக்கிற பால் எல்லாத்தையுமே வந்து ஸ்டீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அது அக்யூரேட்டான பாசஸாவும் போய் முடிய இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கடைசி நேரத்துல அந்த ஷீக்கி என்னனாலும் உங்ககிட்ட நான் தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டங்க் பண்றதுக்காக போக, ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிளை பார்த்து குழந்தைங்கன்னு சொல்லியிருந்தியா, பட் அந்த ரியோட்டாவை கம்பேர் பண்ணும்போது நீ ஒண்ணுமே இல்லன்னு ககாமி ஷீக்கியோட கையில இருக்கிற பாலை தட்டி விட கரெக்டா டைமும் முடியுது. பிரிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 67-69 சொல்லி நம்ம ஹீரோஸ் அவங்களை தோக்கடிக்க இந்த மேட்சை பாக்குறதுக்காக பச்சை முடிக்கார மிடோரிமாவும் வந்திருக்கான். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஷீக்கி இருக்கிறான்ல, அவன் நம்ம ககாமிட்ட வந்துட்டு ஓகே நாங்க தோத்துட்டோம் அப்படிங்கறத ஒத்துக்கிறோம், ஆனா அடுத்த தடவை நம்ம 2 பேரும் ஆடும்போது நீ இன்னும் ஸ்ட்ராங்கரா இருக்கணும், அப்ப நான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா சொன்னடா முட்டா பையிலே அப்படின்னு திட்டு வருவானா. உடனே அவங்க டீம் சேர்ந்த கேப்டன் இந்த யூசுகே அவனை தரத்தரன்னு இழுத்துட்டு போக ககாமி கான்ல கொண்டிருப்பான். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல. சோ அடுத்து பார்த்தா ஜிட்சுசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் கூட போட்டி போடுறதுக்காக போயிருப்பாங்க. ஆனா 118-51 அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாவே இந்த ஸ்கூல் அவங்க தோக்கடிக்க, மூணாவது மேட்ச் கிங்கா அப்படின்னு ஒரு ஸ்கூல் கூட. ஆனா அந்த ஸ்கூல் போன வருஷம் இந்த பிரிலிம்ஸ்ல டாப் 16th பிளேஸ் பிடிச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் பயங்கர பேலன்ஸ்டா இருக்கும். பட் சர்ப்ரைசிங்லி 71-92 சொல்லி அங்கேயும் நம்ம ஹீரோஸ் தான் ஜெயிக்கிறாங்க. ஆனா இந்த மேட்சஸ்ல குரோகோக்கு போதுமான ரெஸ்ட் கொடுத்தும் கூட இவங்களால ஜெயிக்க முடியுது. அடுத்து 4வது மேட்ச் நடக்க போது ஜிம்ல அப்படியே சும்மா வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஆடுறதுக்கு மீஜோ அப்படின்னு ஒரு ஸ்கூல் வருதா. என்னது சேரின் கூட, சேரின்ல ஒரு ஸ்கூலா என்ன அசால்ட்டா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு தான் வருவானுங்க. அன்னைக்கு தெருவுல ஒரு 5 பேர் கூட ஆடி இருந்திருப்பானுங்கல்ல. சோ அவனுங்களா தான் இருக்குமா. ககாமி அவங்கள போய் சும்மா பயமுறுத்திட்டு மேட்சும் ஆரம்பிக்குது, தோத்தும் போறாங்க. சோ 108-41 விதத்துல தோத்து போயிருந்திருப்பாங்க. மேட்சை பார்த்துட்டு இருந்தா நம்ம கோச் ரீகோக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம், பட் இருந்தாலும் எதுக்கு ஆப்போனன்ட்ஸ் கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி பயந்துட்டே இருந்தாங்கன்னு நினைக்க. சோ இப்படி இருக்க மத்த பசங்க எல்லாரும் ஓகே எப்படியே போச்சுன்னா நம்ம ஈஸியா சாம்பியன்ஷிப் லீக்குக்கு போயிடலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது யூகா அது அவ்வளவு ஈஸி இல்ல கண்ணு. நேஷனல்ஸுக்காக இங்க டோக்கியோல இருந்த மட்டும் எப்பவுமே எல்லா வருஷமுமே வந்து 3 ஸ்கூல் தான் போகும். ஒன்னு அந்த ஷுட்டோக்குங்கிற ஸ்கூலு, ரெண்டாவது ஷென்கின் கானுங்கிறது, இன்னொன்னு சேஹோங்கிறது. அந்த 3 ஸ்கூலுமே பயங்கர ஸ்ட்ராங்கானவங்க. சோ அதனால மாறி மாறி டாப் 1, 2, 3 அதுல அவங்க தான் இருப்பானுங்க. ஆனா என்னைக்குமே 4th பிளேஸ் கூட அவங்க போனது கிடையாது. நமக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சுன்னா கடைசியா பிரிலிம்ஸோட ஃபைனல் தான். ஆனா அந்த ஒரு மேட்ச் அந்த ஷுட்டோக்கு அப்படிங்கிற ஸ்கூல் கூட தான் அந்த பச்சை முடிக்கார அந்த மிடோரிமா இருக்கிறது. ஆனா நீங்க லாஸ்ட் இயருமே சாம்பியன்ஷிப் லீக்கு போயிருந்தீங்கல்ல அப்படின்னு மத்தவங்க கேட்க, போனது என்னமோ உண்மைதான், ஆனா அங்க போய் எங்களால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லும் போது இதை கேட்ட ககாமியும் ரைட்டு, நம்ம சீனியர்ஸ் ஒன்னும் அவ்வளவு மொக்கையான பிளேயர்ஸ் எல்லாம் கிடையாது, சோ அவங்களாலேயே ஒன்னும் பண்ண முடியல, இது சீரியஸ் தான் நினைக்க. ஆனா அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோஸ் எடுத்து ஆடுறதுக்காக ஒரு டீமும் வர ஆரம்பிக்குது. எஸ், அவங்க தான் அந்த ஷுட்டோக்குங்கிற ஸ்கூல். முக்கியமா ஃபர்ஸ்ட் இயர் பசங்களா டோக்கியோட டாப் 3 கிங்ஸ்ல ஒரு ஸ்கூலான ஷுட்டோக்கு. எனக்கு தெரிஞ்சு போன வருஷத்தோட இவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களை பத்தின ரூமர்ஸை கேட்டு பயப்படுறதுக்கு பதிலா ஆட்டத்தையே கவனிக்கலாம்னு கோச்
சொல்ல அப்ப நம்ம ககாமி இருங்கப்பா நான் போய் ஒரு வணக்கத்தை போட்டு வந்துடுறேன்னு அந்த மிடோரிமாட்ட போய் ஹாய் சொல்லும் போது அவன் யாருன்னு கேட்பானா சரி உன் கையை கொடுன்னு சொல்லிட்டு அவன் கையில ககாமி அவன் பேர் எழுதி கொடுப்பான். இல்ல சும்மா சாதாரணமா ஹாய் சொன்னா நீ என் பேரை மறந்துற வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் இப்படி பண்ணேன். லாஸ்ட் இயர் இந்த டாப் 3 டீம்ஸ் என்னமோ எங்க சீனியர்ஸ் எல்லாம் தோக்கடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் ரிவெஞ்ச் வாங்குறதுக்காக வந்தேன்னு சொல்லும் போது அந்த ஷுட்டோகு ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு பையன் தம்பி உங்க ஸ்கூல் போன வருஷம் சாம்பியன்ஷிப் லீக்கு வந்துட்டு இந்த 3 கிங்ஸ் கூடயும் போட்டி போட்டு என்ன நிலைமையில தோத்து போனாங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட எல்லா டீமுக்கிட்டையுமே வந்து 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோத்து போயிருக்கானுங்க. ஈவன் இந்த வருஷம் நீங்க சாம்பியன்ஷிப் லீக்குள்ள வந்தாலும் உங்களுக்கு அதே நிலைமை தான் சொல்ல. குரோக்கு கிடையாது, நீங்க என்ன நடக்கும்னு சொல்றீங்களோ அதை ஏற்கனவே நடந்த விஷயங்களை வச்சுதான் சொல்றீங்க, பட் இப்ப என்ன மாறி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. மிடோரிமா டே குரோக்கு எனக்கு உன்னை எப்பவுமே பிடிக்காது தெரியுமா, உன்னை பார்க்கும்போது என்ன யோசிக்கிற அப்படிங்கறத என்னால கொஞ்சம் கூட கணிக்கவே முடியல. இன்னும் விருப்பப்பட்டனா உன்னை பத்தி என்னால நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும், ஆனா சொல்லியும் பிரோஜனம் இல்லங்கும் போது அப்ப மிடோரிமாவோட ஃப்ரெண்டு குரோக்கு கிட்ட போயிட்டு இங்க பாரு அவன் ஏதோ உன்னை பார்த்து குலைக்கிறான் அப்படின்லாம் நினைக்காத, அவன் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாம பிரிலிமினரியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க ஆடினீங்களே அதை பாக்குற கூட அவன் வந்தான்னு சொல்லும் போது அப்ப மிடோரிமா குரோக்கோவை பார்த்து நீ யோசிக்கிற எண்ணம் எந்த அளவுக்கு குழந்தைத்தனமா இருக்குங்கிறத உனக்கு காட்டுறேன்டான்னு மிடோரிமா அங்க ஜெர்சில மாத்திக்கிட்டு இருக்க. அப்ப அந்த ஸ்கூலோட கேப்டன் என்னடா எனக்கு கட்டத்துல 7.5 சனி இருக்குது நான் ஆட மாட்டேன்னு சொன்னேன், திடீர்னு பார்த்தா அவன் பழைய ஃப்ரெண்டை பார்த்தா ஆட வந்துருச்சோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் என்னோட புது ஷூட்டிங் ஸ்கில்ஸை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன வேணாலும் ட்ரை பண்ணிக்கோ, ஆனா அக்யூரசி மிஸ் ஆயிருச்சு, எனக்கு இன்னைக்கு கட்டத்துல சனிக்கு வந்திருக்கு அப்படின்னு ஏதாவது கதை விட்டுனா முடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போக. அதுக்கப்புறம் அந்த ஷுட்டோக்குங்கிற ஸ்கூலுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்கும் தான் அங்க மேட்ச் நடக்கும், அதை பாக்குறதுக்காக ஆடியன்ஸா தான் நம்ம ஹீரோஸ் இருப்பாங்க. அந்த கேம் பிளே பார்த்த புது பசங்க எல்லாருமே ஒன்னும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல, நம்ம பண்ற மாதிரி தான் அவங்களும் பண்றாங்க, என்ன அவங்க பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல. யூகா மேபி அப்படி தெரியல, ஏன்னா பாஸ்கெட் பால் அப்படிங்கறதே பால் அந்த பக்கம் போகும் இந்த பக்கம் வரும் அவ்வளவுதான், ஆனா எந்த ஒரு டீம் ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவங்களோட பேசிக்கான ஸ்கில்ஸ் ஆன பாசிங், பால் ஹேண்டில் பண்றது, அதுக்கப்புறம் ரன்னிங், இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் அவங்க பயங்கரமா மாஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க, அதனாலதான் அவங்களோட கேம் பயங்கர ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஈவன் அந்த ஷுட்டோக்கோட கேப்டனுமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரா இருப்பானா, அவனோட டங்க பார்த்தே ஷாக் ஆவாங்க, பரவாயில்லையே போன வருஷம் நம்ம அவங்க கூட மோதினதுக்கு இந்த வருஷம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு கோச்சுக்கும் கேப்டனுக்கும் புரிய வர. அப்ப ககாமி சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த மிடோரிமாங்கிறவன் அவன் எப்ப ஆடுவான்னு குரோக்கோ கிட்ட கேட்க அது கொஞ்சம் கஷ்டம், ஆனா அவன் என்னைக்குமே பாயிண்ட் எடுக்கிறத வந்து மிஸ் பண்ணதே கிடையாதுமானா ஏன்னு காட்டுறாங்க. அந்த மிடோரிமாக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அண்ட் அவன் ஷூட் பண்ண பயங்கர ஹைட்டா போட்டு இருந்திருப்பான், பால் இன்னும் பேஸ்கெட் குள்ள விழுகவே இல்ல, பட் அதுக்குள்ள வாங்க டிஃபென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போவான், ஏன்னா அவனோட ஷூட்டிங் ஸ்கில்ஸ்ல அந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கும். ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ல டாப் ஷூட்டர் அது இவன் தான். பிளேயிங் கோர்ட்டோட எந்த இடத்துல எந்த கார்னர்ல இருந்தும் அவனால பாயிண்ட் எடுக்க முடியும், தொடர்ந்து கிடைக்கிற எல்லா பாலையுமே அவன் ஷூட் பண்ண ஒரு பால் கூட மிஸ் பண்ணாம அவன் பாயிண்ட ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பானா. கடைசியா மேட்ச் முடியுது 153-21 சொல்லி பயங்கர டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ்ல அந்த ஷூட்டோக்கு அங்க ஜெயிக்க. அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி மிடோரிமா குரோக்கோ அண்ட் ககாமியை அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போக, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் அங்க இருந்து கிளம்பும் போது அப்பதான் கோச் ஒரு முக்கியமான மேட்ரே மத்தவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. இன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு டோட்டலி 2 மேட்ச் இருக்குதாமா, செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே நாள்ல நடக்க போகுது. ஆனா இது ஆச்சரியமான விஷயம் கிடையாது, ஏன்னா சேஹோ அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் கூட தான் இவங்க செமிஃபைனல்ஸையும், இன் சம் கேசஸ் அந்த சேஹோங்கிற ஸ்கூல் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஃபைனல்ஸ் அந்த சுட்டோக்கு கூட தான். ஒரே நாள்ல 2 மேட்ச் ஆட போறோம், அந்த 2 மேட்சுமே அந்த டாப் 3 கிங்ஸ்ல இருக்கிற 2 பேர் கூடயா செமையா இருக்க போதுன்னு நம்ம ககாமி எக்ஸைட் ஆக மத்தவங்க எல்லாரும் பயப்படுவாங்களா, பட் நம்ம குரோக்கோவும் நானும் எக்ஸைட்டிங்கா தான் இருக்கிறேன்னு சொல்லும் போது ரைட்டர் அந்த ககாமி கூட சேர்ந்துட்டு அவன் நோய் இவனுக்கு தொத்துக்கிச்சுன்னு மத்தவங்க கலாய்க்க அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருச்சுங்க போது மறக்காம ஒரு லைக்கும் கூடவே கமெண்ட் ஒன்று தட்டி விட்டு போயிடுங்க. சோ தேங்க்யூ.